நேயர்களே, நீங்க படத்துல பார்த்துட்டு இருக்கிறது வந்து குபேர பானை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, நம்ம பூஜை ரூம்ல சின்ன சின்னதா ஒரு 3 பானை அடுக்குன மாதிரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 3 முக்கியமான பொருளை போட்டு நம்ம வந்து அதுல பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணிட்டு வரும்போது அது ரொம்ப நல்லதை செய்யுங்க. மேல இருக்கிற பாத்திரத்துல நம்ம என்ன பண்ணணும்னா கல்லுப்பு வச்சுக்கலாம். கீழே இருக்கிற பாத்திரத்துல பாத்தீங்கன்னா நீங்க தோரம் பருப்பு வச்சுக்கலாம். கீழே இருக்கிற கடைசியா இருக்கிற பாத்திரத்துல பாத்தீங்கன்னா நீங்க அரிசி போட்டு வைக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, மேல கீழே வந்து அரிசி வைப்பாங்க, அதுக்கு மேல வந்து உப்பு வைப்பாங்க, அதுக்கு மேல ஒரு சின்ன பானையில வந்து காசு போட்டு வைப்பாங்க. ஆனா நம்ம எப்படியோ இந்த 3 பானையில வந்து நீங்க இந்த பண்டங்களை வந்து நீங்க வச்சு வைக்கும் போது இது ஒரு அழகான ஒரு பொருளுங்க. இது ஒரு சில கோயில்கள்ல கிடைக்குது, கோயில் கடை வீதியிலும் கிடைக்குது. நீங்க இதை வச்சு பூஜை பண்ணிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஒரு நல்லா இருக்குங்க. இந்த பூஜை ரூம்ல இந்த பானையை நீங்க வச்சீங்கனாலே ஒரு மங்களகரமா இருக்கும். அதனால நீங்க வச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.